தமிழ்நாட்டின் இதயத்தில் திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கத்தில் ஒரு அதிசய ஆன்மீக கோவில் விளங்குகிறது. ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் பூமியிலுள்ள வைகுண்டம் எனக் கருதப்படுகிறது. 156 ஏக்கரில் பரந்து விரிந்த இந்த தலம் வழிபாட்டுக்கு மட்டுமல்ல, மர்மங்களுக்கும் புராணங்களுக்கும் தொன்மைக்கும் புகழ்பெற்றது. ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு கோபுரமும் வரலாற்றையும் நம்பிக்கையையும் தெய்வீகத்தை தொட்டுச் சொல்கின்றன. இது ஒரு ஆன்மீக பயணம். நம்மை ஆச்சரியத்திலும் ஆழ்ந்த சிந்தனையிலும் இழுக்கும் பயணம். மர்மம் 1. சன்னதியின் சுயம்பு மூர்த்தி. மனித கையால் உருவாக்கப்படாமல் தானாகவே தோன்றிய தெய்வீக வடிவம். ஸ்ரீரங்கநாதர் ஆதிசேஷனின் மேல் பள்ளி அடங்கிய இந்த மூர்த்தி பிரம்மாவின் சத்தியலோகத்தில் கண்டெடுக்கப்பட்டதாகும். இந்த சுயம்பு மூர்த்தி ஆன்மீகத்தை மனிதக் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது என எடுத்துக்காட்டுகிறது. அது நம்மை அடிக்கடி நினைவூட்டுகிறது, நம்பிக்கை உள்ள இடத்தில் தெய்வீகம் தானாகவே தோன்றும். மர்மம் 2. கோவிலின் நிலைத்த தீபம். சன்னதிக்குள் ஒரு இருண்ட மூலையில் ஒரு சிறிய தீபம் நூற்றாண்டுகளாக எரிகிறது. இது வெறும் ஒரு விளக்கு அல்ல, இது தெய்வீக ஒளியின் அடையாளம். எவ்வாறு இந்த தீபம் இத்தனை காலமாக அணையாமல் இருக்கிறது? எதனால்தான் எந்தப் புயலும் அதை அணைக்க முடியவில்லை? இந்த தீபம் நமக்குக் கூறுவது, உங்களுக்குள் உள்ள ஒளியை எதுவும் அணைக்க முடியாதுடோ. மர்மம் 3. கோவிலின் பிரம்மாண்ட அமைப்பு. 7 சுற்றுவட்ட மதில்கள் பிரபஞ்சத்தின் 7 அடுக்குகளைக் குறிக்கும். மையத்தில் உள்ள சன்னதிதான் இறுதி ஞானத்தைத் தரும் இடம். ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மாவின் சத்தியத்தை நோக்கிய பயணமாகும். இந்தக் கோவிலின் வடிவமைப்பு வாஸ்து சாஸ்திரத்தின் மிக உயர்ந்த உதாரணம். நாம் செல்வது போல் கோவிலே நம்மை அழைத்துக் கொண்டு செல்லும் போல உணருவோம். மர்மம் 4. வெள்ளை ராஜகோபுரத்தின் மர்மம். 21 கோபுரங்களில் மிக உயரமானது ராஜகோபுரம். பல நூற்றாண்டுகளாக அது அடிக்கடி கட்டி நிறைவடையவில்லை. இறுதியில் 1987 தான் முடிக்கப்பட்டது. ஏன் இவ்வளவு காலமாக முடியவில்லை? இது தெய்வீக திட்டமா? இது நமக்கு சொல்லும் பாடம். மனித முயற்சிகளுக்கு தெய்வீக அனுமதி தேவைப்படும். மர்மம் 5. சோழரின் கனவில் வந்த அருள் புரிவு. ஒரு சோழ மன்னன் கனவில் ஸ்ரீரங்கநாதர் தோன்றி கோவிலை பராமரிக்கவும் விரிவுபடுத்தவும் கூறியதாக ஒரு கதை இருக்கிறது. அந்த கனவில் வந்த கட்டமைப்பு விவரங்கள் பழம்பெரும் சாஸ்திரங்களோடு பொருந்தியது. இது நமக்கு தெரிவிக்கிறது, நம் கனவுகள் கூட ஒரு தெய்வீக வழிகாட்டி. மர்மம் 6. இரகசிய பாதைகள். இந்த 156 ஏக்கர் பரப்பில் பல்வேறு இரகசிய சுரங்கங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. மாலிக் கபூர் தாக்குதலின் போது மூர்த்தி இந்த இரகசிய பாதைகள் வழியாக பாதுகாக்கப்பட்டது என கூறப்படுகிறது. இது நம்மை உணரச் செய்கிறது, தெய்வத்தை பாதுகாக்க மனிதன் தன்னையே தாண்டிய சேவையை செய்கிறான். மர்மம் 7. வெள்ளத்திலிருந்து தப்பியதின் அதிசயம். காவேரி நதிக்கடியில் உள்ள ஸ்ரீரங்கம் பலமுறை வெள்ளம் கொண்டுள்ளது. ஆனால் சன்னதியின் உள்ளே உள்ள மூர்த்தியை வெள்ளம் ஒருபோதும் தொட்டதில்லை. அது ஒரு தெய்வீக பாதுகாப்பாக கருதப்படுகிறது. இது நமக்குச் சொல்லும் உண்மை, எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றும் சக்தி இருக்கிறதோ. மர்மம் 8. மூர்த்தியின் மறுஎதிர்பாராத மீட்பு. மாலிக் கபூர் தாக்குதலின் போது மூர்த்தி மறைந்து போனது. அது பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஆந்திராவின் தியாலாவில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது? யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்தக் கதை நமக்கு நம்பிக்கையைச் சொல்கிறது. தீமைகள் எதுவாக இருந்தாலும் நம் நம்பிக்கை ஒரு நாள் திரும்பி வருவதே. மர்மம் 9. அகண்ட இராமாயண பாராயணம். பழம்பெரும் காலமாக இராமாயணம் இந்த கோவிலில் இடையறாமல் பாராயணம் செய்யப்படுகிறது. எந்தப் புயலும் எந்த சோதனையும் வந்தாலும் இந்த பாராயணம் ஒருபோதும் நிற்கவில்லை. அது ஒரு ஆவணபூர்வமான அற்புதம் மட்டுமல்ல, ஆன்மீக கவசமுமாகும். இது நமக்குச் சொல்கிறது, பாசம், பக்தி, பாரம்பரியம் எதுவும் நிரந்தரமாகவே தொடரும். ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவில் என்பது வெறும் கட்டடக்கலையல்ல, இது நம் நம்பிக்கையின் ஒலி. ஒவ்வொரு மர்மமும் நமக்குள் ஆழமான உணர்வுகளை கிளப்புகிறது. இந்த அனுபவம் நம்மை எல்லோரையும் தெய்வீகத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது. பார்வையிட்டதற்கு நன்றி. இந்தக் காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் நோட்டிபிகேஷன் பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.